இப்போ ஸ்கொயர் பீஸ் அப்படிங்கிறப்போ இப்போ ஜஸ்ட் இந்த அளவு நம்ம பார்ப்போம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 7 இன்ச் இருக்குன்னா இங்கேருந்து இதுவும் நமக்கு ஒரு 7 இன்ச்சாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதுதான் நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபேஸு. இதில் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம போடுறோன்னா ஃபுல் கிராஸ். இப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம். இப்போ இதுவே ஆஃப் கிராஸ் அப்படின்னா இப்போ இதுக்கும் சென்டர் போர்ஷன் இங்கேருந்து இங்கே பார்க்குறது. இப்போ இது வந்து இழுத்து கொடுக்குறதுக்கும் இந்த இடம் இழுத்து கொடுக்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக இப்போ நம்ம போட்டிருக்கோம் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 10 இன்ச் இருக்குது. இப்போ இதுவே நான் இதை ஃபுல்லாக இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். 11 இன்ச்சுக்கு மேலேயே நமக்கு வந்து வருது. இப்போ இதுவே ஆஃப் கிராஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் 8 தான் இருக்குது. இதை நான் இழுக்கும்போது ஒரு 8.25 வரைக்கும் நமக்கு வந்து வருது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போடும்போது இழுத்து கொடுக்குற தன்மை கொஞ்சம் குறையும். இதுவே ஃபுல்லாக போடும்போது அது இழுத்து கொடுக்குற தன்மை வந்து நமக்கு அதிகமாகும். அதனால தான் நம்ம கிராஸ் கட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி கிராஸில் போடுறதுனால